அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்காக இந்த பதிவு போடப்பட்டுள்ளது. மகர ராசிக்காரவங்க கையில் காசு பணம் ஏன் தங்க மாட்டேங்குது? அவங்களுக்கு ஏன் சரியான வருமானம் வர மாட்டேங்குது? அப்படியே வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகமாகி பணத்தட்டுப்பாடு ஏன் வருது? இந்த 3 கேள்விகளுக்கு இந்த பதிவில் ஒரு விளக்கத்தோடு பதில் சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர ராசி நண்பர்களே. உங்களுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி, தொழில் ஸ்தானம். இதனுடைய அதிபதி சனி பகவான். ராசி தன்மைகளில் சரராசி. இந்த சரராசிக்கு, அதாவது உங்கள் மகர ராசிக்கு 2ஆம் இடம், தனம் குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் கும்பராசி. இந்த கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் உங்களுக்கு மாரகாதிபதியாக வருகிறார். அப்போ உங்களுடைய ராசி அதிபதியே உங்களுக்கு மாரகாதிபதியாக வருகிறார். அடுத்ததாக 7வது களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகராசி மனை, இதனுடைய அதிபதி சந்திர பகவான். அப்போ களத்திரத்தினுடைய அதிபதியும் உங்களுக்கு மாரகாதிபதியாக வருகின்றார். இப்போ மகர ராசிக்கு 2ஆம் இடம் கும்பம், மாரக வீடு. கடகம், மாரக வீடு. மாரகம் என்பது மரணத்தை கொடுக்கக்கூடியது அல்ல நண்பர்களே, தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அந்த மாரகத்திற்கு இணையாக நமக்கு கஷ்டங்களை கொடுத்து நம்மளை அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அமைப்பு, சூழ்நிலைகள், அதுதான் மாரகம். மாரகனோடனே மரணம் வந்துருமான்னு நினச்சிடாதீங்க. அப்போ மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சனி பகவானே அதிபதி என்பதால், தனம் வாக்கு குடும்பத்துக்கு அதிபதி என்பதாலும் சனி பகவானே உங்களுக்கு துன்ப நிலைகளுக்கு காரணமாகவே வருகிறார். உங்களுடைய ராசி அதிபதியே. அதற்கு அடுத்தாப்புல 7ஆம் அதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி, கடகராசி அதிபதி சந்திரன், இவரும் உங்களுக்கு மாரகாதிபதியாக வருகிறார். அப்போ இதனால் களத்திரத்தினுடைய வழியிலையும் நோய் நொடி உபாதைகள் என்றும், அதன் மூலயமா மனஸ்தாபங்கள் என்றும், அதன் மூலயமா செலவுகள் என்றும், அதன் மூலயமா நஷ்டங்கள் என்றும் உங்களுக்கு துன்பங்களையே நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதுக்கு அடுத்தாப்புல 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பாதகாதிபதியாக வருகிறார். அப்போ இதன் மூலமா நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும், தொழில் செஞ்சாலும், எந்த ஒரு காரியத்தில் இறங்கி நீங்கள் செஞ்சாலும், அதில் முதல்ல நீங்கள் சந்திக்கிறபடியே ஒரு மன கஷ்டப்பான ஒரு சூழ்நிலையை தான் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது லாபத்தை எதிர்நோக்கி போனாலும் அது முதல்ல உங்கள் நஷ்டத்தை தான் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அப்பேற்பட்ட சூழ்நிலையை தான் இதுவும் உருவாக்குது. இப்போ இந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 பாதங்களில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். இவர் எடுத்தவொடனே சூரிய திசையில் பிறக்கிறார். இந்த சூரிய திசை என்பது சூரியனே மகர ராசிக்கு பகை. அப்போ இந்த சூரிய திசையில் இவர் பிறக்கிறார். இந்த சூரிய திசையில் பிறந்தவருக்கு அடுத்தாப்பில் அடுத்தது வர சந்திர திசை, அதுக்கு அடுத்தாப்பில் செவ்வாய் திசை வரும். அப்போ குழந்தையாக மழலையாக பிறக்கும் பொழுது சூரிய திசையும், கொஞ்சம் வளர்கிற போது சந்திர திசையும் செவ்வாய் திசையும் இளமையிலேயே வந்துடுது. அப்போ சந்திர திசை நமக்கு ஆகாத ஒன்று, செவ்வாய் திசையும் பாதகாதிபதி திசை. அப்போ எப்படி நல்லா இருக்க முடியும்? அப்போ இளமையிலே நமக்கு ஒரு கஷ்டங்களை நமக்கு கொடுத்துருது. அதுக்கு அடுத்தாப்புல இவர் ராகு திசையை சந்திக்கிறாரு, குரு திசையை சந்திக்கிறாரு. அடுத்து சனி திசை வரப்போகுது. 48 வயசுக்கு மேலே சனி திசை, 50 வயசுக்கு மேலே சனி திசை வந்துடும். அப்போ ஒருவேளை இந்த குரு திசையும் இவருக்கு ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்றதுனால விரையாதிபதியாக தான் இருக்கிறார். அப்போ கஷ்டப்பட்டு போராடி ஒரு காசு பணம் சம்பாதிக்க முடியும், சனி திசை வந்துடும். அப்போ அந்த சனி திசை இவருக்கு மாரக திசை, மிகுந்த நெருக்கடிகளை கொடுத்துரும்.
அப்போ 48 வயசுக்கு மேலே அவர் மிகுந்த நெருக்கடிகளை சந்தித்து கொண்டு இருப்பார். அடுத்ததாக மகர ராசி திருவோண நட்சத்திரம். இதில் 4 பாதங்கள்லையும் இருக்கும். இந்த 4 பாதங்கள் எந்த பாதத்தில் பிறந்தாலும் அவர் திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறார். திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் யார்? உங்களுக்கு 7ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி. அப்போ அவருடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கிறதால எடுத்த உடனே உங்களுக்கு மாரக தசை தான் நடக்குது. அதுக்கு அடுத்தாப்பில் சந்திர தசை முடிஞ்சிடும், செவ்வாய் தசை வந்துடும். இப்படியாக அடுத்தடுத்து திசைகளை சந்திக்கும் போது 45 வயசுக்கு மேலே சனி தசை ஆரம்பமாயிரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு இடையில எப்படி தான் கடுமையாக போராடி வந்துட்டு இருக்கிற நல்லா வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லி ஒரு மனசு ஆறுதலாக இருக்கிற போதே உங்களுக்கு அடுத்து சனி தசை வந்துடும். அப்போ சிரமங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. அதுக்கு அடுத்தாப்பில் மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம், செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம், 1, 2 பாதங்கள். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களும் செவ்வாய் திசையில் பிறக்கிறாங்க. செவ்வாய் யார்? உங்களுக்கு பாதகாதிபதி. அப்போது இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்டத்திரத்தில் பிறந்தோடனே பாதகாதிபதி திசையிலேயே பிறக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 35 வயசுக்கு மேலே தான் சனி திசை ஆரம்பமாகுது. அப்போ செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை குரு திசை முடிஞ்சவுடனே அப்படி சனி திசை ஆரம்பிச்சிருது. அப்போ 35 வயசு இளமையாக இருக்கிற போதே சனி திசை வந்துடுது. 19 வருடங்கள் இந்த சனி திசை, 19 வருடங்கள். அப்போ இளமையில் சனி திசை வர்றபோது மாரக திசை வந்தால் எப்படி நல்லா இருக்க முடியும்? அதனால் சனி திசை ஆரம்பித்த உடனே மிகுந்த சிரமங்களை நாம் சந்திக்க வேண்டியதாகிறது. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ராகு திசையில் ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்கப்போ நான் எனக்கு ஒரு கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிது. அதன் மூலயமா நான் இப்போ நல்லா சம்பாதிச்சு பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சேன், சொந்தமாக வீடு வாசல் கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் மகர ராசி தானே, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். இந்த மகர ராசிக்கு ராகு திசை மிகுந்த நன்மையை தரக்கூடியது. அதனால் ராகு திசை உங்களை தூக்கிவிடும். இப்போ மகர ராசியில் ராகு பகவான் வந்தார்னா எப்பேற்பட்ட கஷ்டமான பாடங்களை கூட நம்மளை ஈஸியாக கற்றுத் தெளியக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுப்பாராம். வேத சாஸ்திரங்கள் எல்லாம் மிகவும் கடினமானது, அதை கூட நம்மளுக்கு கற்று தெளிய வைப்பாராம். ஏன்னா மகர ராசியில் ராகு பகவான் இருந்து தான் தன்னுடைய வேத சாஸ்திரங்களை எல்லாம் கற்று தெளிந்தார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட நூல் சொல்லுது. இன்னொருத்தர் கேட்குறாரு, இங்கே இப்படியே இந்த மாரக தசைகளும் பாதகாதிபதி திசைகளும் வந்தால் நாங்கள் எப்போ தான் நல்லா இருக்கிறது? அப்போ அதுக்கு ஒரு நல்ல தசையும் தசாபுத்தியே இல்லையா அப்படின்னு கேட்டால், அந்த இடைப்பட்ட காலங்களில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அதிபதிகள் யார் அப்படின்னு கேட்டால் புதனும் சுக்கிரனும். இப்போ ராகு திசை நடக்குது, அதுவே யோகமான திசை தான். இந்த ராகு திசையில் சுக்கிர புத்தி புதன் புத்தி இந்த 2 புத்திகள் வர்ற காலகட்டத்தில் அந்த நேரம் சுதாரித்து என்ன செஞ்சாலும் அது நமக்கு நன்மையாக முடியும். அந்த நேரம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் ஜெயித்து வெற்றி பெறலாம். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியானாலும் நமக்கு அது பலிதமாகும். அப்போ உங்களுக்கு யோகமான அந்த புத்திகளில் நாம் பார்த்து செயல்படணும். கண்ணை மூடிக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா கஷ்டங்களில் தான் நம்ம சந்திக்க வேண்டி வந்துடும். அப்போ உங்களுக்கு அந்த யோக புத்திகள் அப்படிங்கிறது அது. அதே மாதிரி யோக திசைகளும் அதுதான். இப்போ எது எப்படியோ இருந்தாலும் மாரகாதிபதி திசைகளான சந்திர திசையோ சனி திசையோ அல்லது சந்திர திசையில் சனி புத்தியோ அல்லது சனி திசையில் சந்திர புத்தியோ வரக்கூடாது. இந்த திசைகளில் யோகமான புத்திகள், அதாவது சுக்கிர புத்தி புதன் புத்தி வரலாம். இதுக்கு அடுத்தாப்புல பாதகாதிபதி திசை செவ்வாய் திசை. இப்போ இந்த சனி திசை நடக்குது, சந்திர திசை நடக்குது. ஏன்னா பாதகாதிபதி திசை இளமையிலே முடிஞ்சிடும். ஆனால் பாதகாதிபதி புத்திகள் வரும். இப்போ சனி திசையில் பாதகாதிபதி புத்தி வரும். இப்போ அதேமாதிரி ராகு திசையில் பாதகாதிபதி புத்தி வரும், மாரகாதிபதி புத்திகளும் வரும். அந்த நேரம் நம்ம கவனமாக இருக்கணும். அதனால் அந்த டைமில் சுய ஜாதங்களை பார்த்து அந்த புத்திகள் நடக்கின்ற பொழுது நம்ம கவனத்தை கையாண்டுக்கிறணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து வெற்றி அடைய முடியும். இப்போ நமக்கு ஆகாத புத்தி நடந்துக்கிட்டு இருக்கிற போது நாம் போய் ஒரு நல்ல காரியத்தை போய் செஞ்சோம்னா நமக்கு அது எப்படி நல்லதில் முடியும்? நன்மை ஏற்படாது.
நமக்கு சாதகமான புத்திகள் சாதகமான திசைகள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாம் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியானாலும் அது வெற்றியில் தான் முடியும். அந்த வகையில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் புதனும் சுக்கிரனும். இந்த புதன் புத்தி சுக்கிர புத்தி நடைபெறுகிற காலங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் புத்தி சுக்கிர புத்தி. இப்போ 55 வயசுக்கு மேலே ஒருத்தர் புதன் திசையை சந்திப்பார். அதுக்கு அப்புறமா அவர் சுக்கிர திசையை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவர் 80 வயசை கடந்து நிற்பார். அப்போ சுக்கிர புத்தி 80 வயசுக்கு மேலே வர்றபோது அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சுக துக்கங்களை நம்ம அனுபவிக்கக்கூடிய நிலையில் நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். அதனால் மகர ராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் இது இப்படித்தான். உங்கள் ராசி அதிபதியே உங்களுக்கு மாரக அதிபதி. அவர் அப்போ திசை நடத்தக்கூடாது. இப்போ கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொன்ன இப்போ குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் பயணிக்கிறார். அது ஒரு கோச்சாரத்தில் வர்றப்ப மகர ராசிக்கு என்ன நன்மை செய்வார் அப்படின்றத பார்த்தா உங்கள் மகர ராசிக்கு குரு பகவான் விரையாதிபதி. அவர் தனகாரகனாக இருந்தாலும் அவர் விரையாதிபதியாக வர்றார். அப்போ குரு கோச்சாரத்தில் எந்த இடத்துல வந்தால் நமக்கு சாதகமாக முடியும் பாதகமாக முடியும் அப்படின்றது அப்போ அதை நீங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து தெளிவு பண்ணிக்கிறணும். அதே மாதிரி சனி பகவான் கோச்சாரத்தில் லாபமான இடங்களில் நட்பான வீடுகளில் வர்றப்போ உங்களுக்கு சாதகமான இடங்களில் வர்றப்போ அவர் நன்மையை கண்டிப்பாக செய்வார். முழுச மார்க்கத்தை கொடுத்துருவாரா? 19 வருஷம் அப்படியே இருந்தால் எப்படி பிழைக்க முடியும்? இப்போ சனி திசை வருது அப்படின்னா சுக்கிர புத்தி நட்பான புத்தி. அதே சனி புத்தியில் சுக்கிர புத்தி வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நண்பனுக்கு நண்பன் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. அப்போது சனி பகவானுக்கு நட்பு தரக்கூடிய எல்லா கிரகங்களும் நன்மையை செய்ய கடமைப்பட்டு இருக்கும். அதனால் மகர ராசிக்காரவங்களுக்கு ராகு திசையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய திசை. இந்த திசைகள் வர்றபோது நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது வெற்றியிலேயே முடியும். என்னங்க மகர ராசி நண்பர்களே, இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் சொல்லப்பட்டது தான் 100க்கு 80% நான் தசையும் தசாபுத்திகளையும் கணித்து தான் சொல்லியிருக்கின்றேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதனால்தான் மகர ராசிக்காரர்கள் வாழ்வில் எப்போது பார்த்தாலும் சிரமங்களையே சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக நன்மையான தசையும் தசாபுத்திகளும் நடக்கின்ற பொழுது நீங்கள் எந்த காரியத்தை செய்ய நினைக்கின்றீர்களோ அந்த காரியத்தை செய்து அதன் மூலமா வெற்றியடைந்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.